ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸை கவனிங்க. என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. இதை சாப்பிட சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னை பொய் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லும்போது என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நாம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும் அப்படின்னா, டோன்ட் ஃபோர்ஸ் மீ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, இப்போது உங்களுடைய நண்பர் நீங்கள் மேடையில் போய் பாட்டு பாடுங்க என்று உங்களை வற்புறுத்துகிறார். உங்களுக்கு சரியாக பாட தெரியாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்னை பாட சொல்லி கட்டாயப்படுத்தாத, எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னை கட்டாயப்படுத்தாதே, இது எப்படி சொல்கிறது? டோன்ட் ஃபோர்ஸ் மீ, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. ஓகே, அடுத்து பாட சொல்லி. இந்த ஃப்ரேஸை நல்லா கவனிங்க. பாட சொல்லி, இதில் சொல்லி அப்படிங்கிற வேர்டு நம்ம தமிழில் ஒரு கோர்வைக்காக பயன்படுத்துவது. அதனால் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஒன்லி பாட அப்படிங்கிறத மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, அப்போது பாட அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? அதுதான் என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன? வேர்போட, அதாவது வேர்புக்கு முன்னாடி டு சேர்க்கிறது. அப்போது டு சிங், டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு சிங். என்னை பாட சொல்லி கட்டாயப்படுத்தாத. ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு கூச்சமாக இருக்குது, இது எப்படி சொல்கிறது? ஐ ஃபீல் ஷை, ஐ ஃபீல் ஷை. ஓகே, அடுத்து பாருங்க. உங்களுடைய ஃபேமிலியில் நீ இப்போவே வா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, என்னை இப்போவே வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க, நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, இது எப்படி சொல்கிறது? டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து இப்போவே வர சொல்லி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லி அப்படிங்கிற வேர்டு நம்ம தமிழில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டுறது. அப்போது இப்போவே வர, அது எப்படி சொல்கிறது? டு கம் நவ், டு கம் நவ். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு கம் நவ், டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு கம் நவ். என்னை இப்போவே வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அடுத்து கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கேன், ஐ எம் ஸ்டில் கெட்டிங் ரெடி, ஐ எம் ஸ்டில் கெட்டிங் ரெடி. ஓகே, அடுத்து உங்களுடைய உறவினர்கள் உங்களை அவர்களின் வீட்டில் அதிக நேரம் அல்லது அதிக நாட்கள் தங்குமாறு உங்களை வற்புறுத்துறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்னை கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க சொல்லாதீங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து அந்த சென்டென்ஸில் மேலே உள்ள ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எங்கே இன்ஃபினிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கே இன்ஃபினிட்டிவ் இருக்குது அப்படின்னா, இருக்க அப்படிங்கிறது தான் இன்ஃபினிட்டிவ். ஓகே, அப்போது இங்கே இருக்க, அதையும் ரெண்டுமே சேர்த்து சொல்லிடலாம். எப்படி சொல்கிறது? டு ஸ்டே ஹியர், டு ஸ்டே ஹியர். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஸ்டே ஹியர். என்னை இங்கேயே தங்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அடுத்து கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நான் கிளம்பணும், இது எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் டு கோ, ஐ ஹேவ் டு கோ. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும். அப்போது டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஸ்டே ஹியர், ஐ ஹேவ் டு கோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பணம் அனுப்ப சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து பணம் அனுப்ப, இது எப்படி சொல்கிறது? டு சென்ட் மணி, டு சென்ட் மணி. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு சென்ட் மணி. என்ன பணம் அனுப்ப சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தாத, இது எப்படி சொல்கிறது? டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து சாப்பிட, இது எப்படி சொல்கிறது? டு ஈட். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஈட். என்னை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னை விளையாட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க, எப்படி சொல்கிறது? டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து விளையாட, இது எப்படி சொல்கிறது? டு பிளே. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு பிளே. என்னை விளையாட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னை இந்த வேலையில் சேர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட்டு டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து அதில் இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்குது? சேர, இதுதான் இன்ஃபினிட்டிவ். இது எப்படி சொல்கிறது? டு ஜாயின், டு ஜாயின். சேர எதில்? இந்த வேலையில். அப்போது திஸ் ஜாப், திஸ் ஜாப். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஜாயின் திஸ் ஜாப். இந்த வேலையில் சேர சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என்னை பொய் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்க, பொய் சொல்ல, இதுதான் என்னது இன்ஃபினிட்டிவ். இதை எப்படி சொல்றது? டு லை. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு லை. என்ன பொய் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவங்க கிட்ட பேச சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்க. வற்புறுத்தாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க, எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஓகே, அப்போது டோன்ட் ஃபோர்ஸ் மீ. ஓகே, அடுத்து அந்த சென்டென்ஸில் இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எங்கே இருக்கு? பேச, அதுதான் என்னது இன்ஃபினிட்டிவ். அப்போது டு ஸ்பீக், யாருக்கிட்ட? அவங்க கிட்ட. அப்போது டு தம். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஸ்பீக் டு தம். அவங்க கிட்ட பேச சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அல்லது வற்புறுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, வேகமாக பதில் சொல்ல சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து அதில் இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்கு? பதில் சொல்ல. எப்படி சொல்றது? டு ஆன்சர். டு ஆன்சர். ஓகே, எப்படி பதில் சொல்ல? வேகமாக. அப்போ ஃபாஸ்ட். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு ஆன்சர் ஃபாஸ்ட். என்ன வேகமாக பதில் சொல்ல சொல்லி வற்புறுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இதை வாங்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து அந்த சென்டென்ஸில் இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்கு? வாங்க. இதை எப்படி சொல்லுது? டு பை. டு பை. எதை? இதை. அப்போ திஸ். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு பை திஸ். என்ன இதை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து அந்த சென்டென்ஸில் இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்கு? கல்யாணம் பண்ண. இதை எப்படி சொல்கிறது? டு மேரி. டு மேரி. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு மேரி. என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸை கவனிங்க. நான் கூப்பிட்டதும் அவன் வந்துட்டான். என் வேலை முடிஞ்சதும் நான் தூங்கிட்டேன். நான் கதவை திறந்ததும் அவன் வெளியே போயிட்டான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதும் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த சென்டென்ஸில் போனதும் அப்படின்னா போன உடனே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்ததும் அப்படின்னா வந்த உடனே. அதே மாதிரி பார்த்ததும் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? பார்த்த உடனே. அதே மாதிரி கேட்டதும் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? கேட்ட உடனே. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் அவனை கூப்பிட்டதும் அவன் வந்துட்டான். இந்த சென்டென்ஸில் வந்து இரண்டு செயல்கள் இருக்கு. அதாவது நான் கூப்பிட்டேன், இது ஒரு செயல், இதை எப்படி சொல்லுவோம்? ஐ கால்டு. அதே மாதிரி அவன் வந்தான், இது ஒரு செயல், இதை எப்படி சொல்லுவோம்? ஹீ கேம். இப்போ ஐ கால்டு இது வந்து ஆக்ஷன் 1. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடந்த உடனே இன்னொரு செயல் நடக்கு. அதான் என்னது? ஹீ கேம், அவன் வந்தான். இது வந்து என்னது? ஆக்ஷன் நம்பர் 2. அப்போது ஒரு செயல் நடந்த உடனே இன்னொரு செயல் நடந்தது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா, as soon as அப்படிங்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அப்போது நான் அவனை கூப்பிட்டதும் இது எப்படி சொல்கிறது? as soon as I called him. as soon as I called him. நான் அவனை கூப்பிட்டதும் இன்னொரு செயல் நடக்கு. அதான் என்னது? அவன் வந்துட்டான். இது எப்படி சொல்கிறது? he came. he came. நான் அவனை கூப்பிட்டேன், இது ஒரு செயல். அந்த செயல் நடந்த உடனே இன்னொரு செயல் நடக்கு. அதான் என்னது? அவன் வந்தான். அப்போது இந்த இரண்டு செயல்களை இணைக்கக்கூடியதான் என்னது? as soon as. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் வீட்டுக்கு போனதும் அவள் கால் பண்ணினாள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டுக்கு போனதும் இதுதான் என்னது? செயல் 1. இது எப்படி சொல்கிறது? as soon as I reached home. as soon as I reached home. நான் வீட்டுக்கு போனதும் இன்னொரு செயல் நடந்தது. அதுதான் என்னது? அவள் கால் பண்ணினாள். இது எப்படி சொல்கிறது? she called me. she called me. as soon as I reached home, she called me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் கதவை திறந்ததும் அவன் வெளியே போயிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கதவை திறந்ததும் இது எப்படி சொல்கிறது? as soon as I opened the door. as soon as I opened the door. இந்த செயல் நடந்த உடனே அடுத்து என்ன செயல் நடந்தது? அவன் வெளியே போயிட்டான். இது எப்படி சொல்கிறது? he went out. he went out. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் அவளிடம் சொன்னதும்
அவள் சிரிச்சிட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் அவளிடம் சொன்னதும் இது எப்படி சொல்றது? as soon as I told her. as soon as I told her. அடுத்து என்ன செயல் நடந்தது? அவள் சிரிச்சிட்டா. இது எப்படி சொல்றது? she smiled. she smiled. as soon as I told her, she smiled. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் அவளிடம் கேட்டதும் அவள் ஓகே சொல்லிட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் அவளிடம் கேட்டதும் இது எப்படி சொல்றது? as soon as I asked her. as soon as I asked her. அடுத்து அவள் ஓகே சொல்லிட்டா. இது எப்படி சொல்றது? அவள் ஒத்துக்கிட்டா. அப்போ she agreed. she agreed. as soon as I told her, she agreed. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் வேலை முடிஞ்சதும் நான் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என் வேலை முடிஞ்சதும் எப்படி சொல்றது? as soon as I finished my work. அடுத்து நான் தூங்கிட்டேன். இது எப்படி சொல்றது? I slept. I slept. ஓகே, அடுத்து நான் தொட்டதும் அது உடைஞ்சிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் தொட்டதும் இது எப்படி சொல்றது? as soon as I touched. அடுத்து அது உடைஞ்சிடுச்சு. இது எப்படி சொல்றது? it broke. it broke. as soon as I touched, it broke. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதும் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதும் as soon as I explained. அடுத்து அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இது எப்படி சொல்றது? they understood. they understood. ஓகே, as soon as I explained, they understood. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் கதவை தட்டியதும் அவன் திறந்துட்டான். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நான் கதவை தட்டியதும் as soon as I knocked the door. as soon as I knocked the door. அடுத்து அவன் திறந்துட்டான். இது எப்படி சொல்றது? he opened. he opened. as soon as I knocked the door, he opened. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் உள்ளே நுழைந்ததும் எல்லோரும் என்னை பார்த்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் உள்ளே நுழைந்ததும் as soon as I entered. as soon as I entered. அடுத்து எல்லோரும் என்னை பார்த்துட்டாங்க. இது எப்படி சொல்றது? everyone looked at me. everyone looked at me. as soon as I entered, everyone looked at me. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கான சென்டென்ஸ். அதாவது நான் கால் பண்ணினதும் அவள் எடுத்துட்டாள். ஃபர்ஸ்ட் வந்து நான் கால் பண்ணினதும் அடுத்து வந்து அவள் எடுத்துட்டாள். இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்சஸை கவனிங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஒரு பொருள் வந்து இல்லை அப்படிங்கிறத சொல்வதற்கு பயன்படுகிறது. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவங்கிட்ட செலவு செய்ய பணம் இல்லை. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து அவங்கிட்ட பணம் இல்லை இதை சொல்லணும். எப்படி சொல்கிறது? he doesn't have money. he doesn't have money. எதற்கு பணம் இல்லை? செலவு செய்ய. அப்போது to spend. to spend. he doesn't have money to spend. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவனிடம் போடுவதற்கு செருப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவனிடம் செருப்பு இல்லை. இது எப்படி சொல்கிறது? he doesn't have sandals. he doesn't have sandals. எதற்காக? போடுவதற்காக. அப்போது to wear. he doesn't have sandals to wear. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனுக்கு போடுவதற்கு ட்ரெஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு ட்ரெஸ் இல்லை. இது எப்படி சொல்கிறது? he doesn't have dress. he doesn't have dress. எதற்கு இல்லை? போடுவதற்கு. to wear. he doesn't have dress to wear. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனுக்கு படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு புத்தகங்கள் இல்லை. இது எப்படி சொல்கிறது? he doesn't have books. he doesn't have books. என்ன செய்வதற்கு புத்தகங்கள் இல்லை? படிப்பதற்கு. அப்போது to study. to study. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனுக்கு வசிப்பதற்கு வீடு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வீடு இல்லை. இதை எப்படி சொல்கிறது? he doesn't have house. he doesn't have house. அடுத்து வசிப்பதற்கு. இது எப்படி சொல்கிறது? to live. எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. I don't have time to talk. ஓகே, அடுத்து அவளுக்கு வேலை செய்வதற்கு
லேப்டாப் இல்லை. She doesn't have a laptop. She doesn't have a laptop to work. ஓகே, அடுத்து எனக்கு எழுதுவதற்கு பேனா இல்லை. I don't have a pen. I don't have a pen. என்ன செய்வதற்கு? எழுதுவதற்கு. அப்போ to write. ஓகே, அடுத்து எங்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. We don't have a place. We don't have a place. அடுத்து தங்குவதற்கு. அப்போ to stay. To stay. அடுத்து அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை. இதை எப்படி சொல்றது?